12th தமிழ் புதிய புக்கில் இயல் 3 ஆக்சுவலாக இயல் 1, 2 ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு அதை வந்து தனி பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? 12th தமிழ் புக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த எல்லா இது வரைக்கும் நான் சொன்ன லெசன் எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ வந்து 3rd இயரில் திருக்குறள் பார்க்கலாம். ஓகேவா? திருக்குறள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இல்வாழ்க்கை இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு திருக்குறள் தான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதோட பொருள் என்ன? அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும். ஓகேவா? அப்போ அன்பும் அறமும் தான் ஒரு இல்வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் பண்பும் பயனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இருக்கிற அணி என்னென்னா நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா இப்போ அந்த அடிகள் அப்படியே அமையப்பெற்ற போக்கிலேயே அதோட பொருளும் இருந்துச்சு, அப்படியே வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நிரல் நிறை அணி. ஓகேவா? இப்போ அன்பும் அறனும் இருக்குது, அதுக்கு கூடயே என்ன இருக்குது? பண்பும் பயனும் இருக்குது. ஓகேவா? அப்படியே அந்த ஒரு ஃப்ளோலையே இருக்குது. எந்த அடியையும் எங்கேயும் மாற்ற வேண்டிய தேவை என்பது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து நிரல் நிறை அணி. புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இதில் என்ன சொல்கிறாங்க? இதுவுமே இல்வாழ்க்கையில் உள்ளதான். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். அதாவது நான் ஒரு அறத்தோட ஒழுக்கத்தோட தன்னோட இல்வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறவர் யார் அப்படின்னா அவர் வந்து இந்த சிறப்பான சான்றோர்களெல்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்கள விட மேம்பட்டவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவர். அதான் திருப்பி திருப்பி அந்த இல்வாழ்க்கை அதிகாரம் எடுத்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாலே அதில் வந்து இதை தான் சொல்லியிருப்பாங்க. அறம் அறம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒழுக்கம் இருக்கணும், அற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத தான் அவர் திருப்பி திருப்பி வலியுறுத்தியிருப்பார். ஸோ உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் எதுக்கு ஒப்பானவராமா? வானுலகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இல்வாழ்க்கையில் 3 குறள் பார்த்துருக்கோம். அடுத்தது செய் நன்றி அறிதல். ஓகேவா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய தடவை கேட்ட ஒரு குறள் தான் இது. தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவனுக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இப்போ வந்து எனக்கு ஒருத்தங்க எந்த உதவியுமே செய்யலை. ஓகே, ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹெல்ப்புக்கு வந்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் ரெண்டையுமே ஈடாக கொடுத்தா கூட ஈடாகாது அப்படிங்கிறது தான் இந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படிங்கிறதோட பொருள். அடுத்தது பாருங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியது. அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறோம், ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ அந்த செய்யப்பட்ட காலம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? உரிய காலத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் அது இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு. பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன ஒரு பயன் தெரியாமல் இந்த பயன்தான் நமக்கு கிடைக்கும், இந்த பயன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்காமல் நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த உதவியோட அதில் எவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லி ஆழ்ந்து பார்த்தா அது எதை விட பெருசாமா? கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். திருப்பி திருப்பி அதே தான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் உரிய காலத்தில் செய்த நன்றி சின்ன நன்றியாக இருந்தால் கூட அது ரொம்ப பெருசு. அதே மாதிரி தான் திணை, ஒரு குட்டி திணை அளவு, திணை எவ்வளோ இருக்கும்? குட்டியூண்டாக இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட உதவி செஞ்சாலும் அதோட பயனை தெரிஞ்சவங்க அதனை எப்படி கொள்வாங்களாம்? பனை அளவாக கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
ஓகேவா? ஒருவர் நமக்கு செய்த நன்மையை நம்ம மறப்பது நல்லது கிடையாது. அதே நேரம் அவங்க தீமை செஞ்சாங்கன்னா அதை அப்படியே மறந்துடணும் அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ அடுத்தது, எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த ஒரு அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒருத்தர் செஞ்ச உதவியை மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயர்வே கிடையாது, உய்வே கிடையாது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெக்காமை. ஓகே. ஸோ வெக்காமை அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். ஓகேவா? நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும்பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ நடுவு நிலைமையை விட்டுட்டு நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் ஒரு வெக்கப்படுறாங்க அப்படின்னா பெரும்பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள். ஓகேவா? அதாவது நான் வந்து கரெக்டாக நேர்மையாக தான் இருப்பேன், என்னோட நேர்மையை விட்டு விலக மாட்டேன். அப்படி விலகிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு வெட்கக்கேடு. ஓகேவா? ஸோ அப்படின்னு யோசிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த அந்த நடுநிலை நேர்மையை தவறதுக்காக எவ்வளோ பெரிய gift கிடைச்சாலும் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பழியான செயலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதான். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யா நடுவன்மை நாணுபவர். அடுத்தது, இளமென்றும் வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார்கள். அதுதான். அதாவது 5 புலன்களையும் வென்று, அதாவது இப்போ கண் போன போக்கில் போகக்கூடாது, கால் போன போக்கில் போகக்கூடாதுன்னு எல்லாம் பாட்டெல்லாம் கேட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான். அதாவது இஷ்டத்துக்கு அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்லா யோசித்து தான் எல்லாமே பண்ணணும். அப்போது அந்த மாதிரி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறவங்க, நான் வறுமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு பிறர் பொருளை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான பழிப்படுற செயலெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து செல்வம் குறையாதிருக்கிறதற்கான வழி. அடுத்தது, புலால் மறுத்தல். திணல் பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். அதாவது உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்வது. அதாவது புலால்னா ஒன்றும் இல்லை, இறைச்சி தான். ஓகேவா? ஸோ அதை திங்கிறதுக்காக உயிர்களை கொள்பவர்கள் இல்லாமல் இருந்தால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ சாப்பிட்றவங்க இருக்கிறனா அதை தானே விற்கிறவங்க இருக்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காரு. திணை பொருட்டால் கொல்லாது உலகனின். சாப்பிட்றதுக்காக உயிர்களை கொள்றவங்க இல்லை அப்படின்னா அதை விற்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது, வெகுழாமை, சினம் கொள்ளாமை. ஓகேவா? அதான் வெகுழாமை. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்கல்யன். அதாவது தன்னோட சினம் செல்லுபடியாகும் மெல்லியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடி ஆகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்து என்னை விட ரொம்ப சின்னவராக இருக்கார். ஓகேவா? அதாவது வலிமையில் சின்னவராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் நான் கோபத்தை காட்டினேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஓகேவா? அதே இது என்னை விட வலியவரிடத்தில் வந்து காட்டுற கோபம், அந்த கோபத்தை நான் காத்தா என்ன காக்காட்டி என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னை விட வலிமையாக இருக்கிறவன்ட்ட போய் நான் கோவப்பட்டால் அடி எனக்கு தான் விழும் இல்லையா? ஸோ என்னை விட சின்ன வலிமையில் குன்றியவர்கிட்ட போய் நான் கோபத்தை காட்டக்கூடாது, அதை வந்து அடக்கிக்கணும். அப்போ தான் வந்து சினத்தை காக்கிறதுக்கு அந்த கோபத்துக்கே ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்கல்லன். புரிஞ்சுது இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்கள், மறத்தல் வெகுழியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். ஓகேவா? ஸோ அந்த கோபப்படுற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் வந்து நம்ம நிறைய தப்புகள் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த கோபம் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், யார்கிட்டையும் காட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த தீமையுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற. முகமலர்ச்சியும் அகமகிழ்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை.
அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு எதிரியே நம்மளோட கோவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது என்ன பண்ணும், முகத்தோட அழகையும் கெடுத்துரும், அகத்தோட அழகையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துரும். ஓகேவா? மனமும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காது, நம்ம ஃபேஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால யாரும் கோவப்படாதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும், காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு நெருப்பு. ஓகேவா? அது யாரை சேருதோ அவங்களே அழிச்சிரும். இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். அது தன்னை மட்டும் அழிக்காமல் அவங்களோட சுற்றி இருக்கிற சுற்றம் அப்படிங்கிற பாதுகாப்பு தெப்பத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி என்ன அப்படின்னா என்னென்னா, 2 விஷயத்த சொல்லும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏகதேச உருவக அணி. ஓகேவா? அதாவது சினம் அப்படிங்கிறத நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னு வரும், ஒன்று தண்ணி வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் வரணும். அந்த மாதிரி இல்லாமல் சினம் சேர்ந்தாரை கொல்லி என்ன பண்ணும், இனம் என்னும் ஏம புனையை சுடும்னு மட்டும், அதாவது அந்த பாதுகாப்பு தெப்பத்தை சுட்டளிக்கும்னு மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஏகதேச உருவக அணி. அடுத்தது ஊழ். ஊழ் அப்படிங்கிறது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் வந்து நுட்பமான நூல் எவ்வளோதான் படித்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன தான் நீ புக்கை படித்து பெருசாக அறிவாளின்னு காட்டிக்கிட்டாலும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அந்த டைமில் நீ என்ன வெளிப்படுத்துகிற அப்படின்னா உன்னோட இயல்பாக உனக்கு என்ன ஒரு அறிவு இருக்குதோ அதுதான் வெளிப்படும். அந்த அறிவு தான் மேலோங்கி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யார் சொல்கிறா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. அடுத்தது, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. உலக இயல்பு இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையவர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. ஸோ இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்த்துட்டு தான் இருக்கோம். உலக இயல்புனா என்ன? 2 வகை. ஒன்று பணம் இருக்கிறவன், இன்னொன்று பணம் இல்லாதவன். பணம் யார்கிட்ட தான் இருக்கும்? பெருசாக தெளிஞ்ச அறிவுடையவங்களாம் பணக்காரனாக இருக்க மாட்டான். அவங்ககிட்ட பணம் இருக்காது, பயங்கர ஜீனியஸாக இருப்பான், அப்படியெல்லாம் இருப்பான், ஆனால் பணம் இருக்காது. இதுவே ஒரு அறிவே இருக்காது, அவன் தான் வந்து பயங்கர செல்வமுடையவராக இருப்பான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நூல் வெளி. திருக்கூட்டல் குறள். திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. இதை வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு நமக்கு தெரியும். குறள் அப்படின்னா என்ன? 2 அடி வெண்பா. திரு அப்படிங்கிறது சிறப்புங்கிற அடைமொழி. ஓகேவா? ஒரு அடைமொழி தான் இந்த திரு அப்படிங்கிற வேர்டு. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுனா அடையெடுத்த கருவி ஆகு பெயர். ஓகேவா? குறள் உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் எதுனா திருக்குறள் தான். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எதுலலாம்? லத்தீன், கிரேக்கம், உலக மொழிகள் பலவற்றுள். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம், தனி ஷார்ட்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திருக்குறளை வந்து எந்தெந்த லாங்குவேஜில் யார் மொழிபெயர்த்திருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை 4 எனும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் 4 அப்படிங்கிறது நாலடியார், 2ன்னா திருக்குறள். இது நமக்கு தெரியும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது? திருக்குறள் அடையெடுத்த கருவியாக பெயர். ஓகேவா? மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருக்குறள் வந்து உரை எழுதியவர்கள் அப்படின்னா இவங்க தான், பதின்மர் அப்படிங்கிறவங்க. பதின்மர் உரை எழுதியிருப்பாங்க, 10 பேர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தார் இவர். இவங்க எல்லாரும், இந்த காளிங்கர் வரை இருக்கிறவங்க எல்லாரும் இது வள்ளுவர் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. ஓகேவா? என்ற ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டியது 1812. யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்கள் இல்லையா?
நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னா பாரதியார். ஓகேவா? அதை சொன்னது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம். வையகம் டோட்டலாக எல்லாத்தையும் கவர் பண்ணி சொன்னால் பாரதிதாசன். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகை வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். அப்போ திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் வேலூரில் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அதிகாரம் 38, 70, 25 இயல்கள் 4 இயல் இருக்குது. இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. இந்த இயலோட பெயர்களுக்கு நான் ஷார்ட்கட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் இதுலேயுமே நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் என்னன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அறம் அப்படிங்கிறது வந்து எங்கே அதிகமாக காணப்படும்? இல்லத்தில். ஓகேவா? இல்லறம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லத்தில் என்ன இருக்கும்? பாய் இருக்கும். ஓகேவா? பாய். ஸோ இந்த இல்லத்தில் இருக்க பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? துறவு போயிடுவாங்க. துறவு போகிறது தான் என்ன? ஊழ். ஊழ் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி? இல்லத்தில் பாய் இருக்கும். ஸோ இல்லத்தில் இருக்க பிடிக்கலைன்னா துறவு போயிடுவாங்க. அப்படி துறவு போகிறது தான் அவங்க ஃபேட்டாக இருக்கும். ஓகே, ஊழாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொருள். பொருளில் வந்து ஒரு அரசன் இருந்தால் அதில் அமைச்சர்னு இருப்பார். அரசியல், அமைச்சியல். ஓகேவா? ஸோ அந்த அரசை மக்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஒளிபியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்பம். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா களவாடிட்டு திருடிட்டு இன்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது கூடயே காக்கா. ஓகே, களவு கற்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதை தான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு ஏற்ற திருக்குறள் என்னென்னா, இது என்ன பார்த்தாலே தெரியுது இல்லையா? சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். அடுத்தது கடலினும் பெரிது எது அப்படின்னா பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலடியார் பாடலுக்கு பொருத்தமான திருக்குறள் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினைபயன் அல்லது வேல் நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான திருக்குறள் எதுனா இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கல்லார் வினைபயன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பொருந்தும் திருக்குறளை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து அதுக்கு என்ன பொருந்தும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு பாருங்கள். அன்பும் அறமும். இதில் அப்படிங்கிற விகுதி வருது இல்லையா? அப்போது எண்ணும்மை. நன்கலம். இதை எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் களம். அப்போ பண்பு தொகை. மரத்தல் தல் அப்படிங்கிற விகுதி. ஸோ தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு உலகு. ஸோ இது என்ன வரும்? பெயர் சொல். ஓகேவா? அவ்வளோதான் இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட்டு பொருள் கூறு. வெகுளி அப்படிங்கிறது என்ன? நம்ம பார்த்தோம் இல்லையா? கோபம். புனைனா தெப்பம். ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. திரு அப்படின்னா மரியாதை, ஒரு அடைமொழி மாதிரி. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதுக்கு செய்யாமல் செய்த உதவி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறுத்துக்க பாருங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் இல்லையா? பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அப்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, திருக்குறள் முடிஞ்சிச்சு. ஸோ இயல் 3 வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இயல் 4 அடுத்த வீடியோலேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே பார்க்கலாமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ யாராச்சும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.